விநாயகர் சதுர்த்திக்கு விதவிதமா கொழுக்கட்டை செஞ்சாலும், இந்த மினி கார கொழுக்கட்டை அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? கடைகள்ல விக்கிற அரிசி மாவு அப்படி இல்லைனா இடியாப்ப மாவு தேவையான அளவுக்கு எடுத்து, அதில தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணிய வந்து இந்த மாவுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சுடும். அதனால ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது சூடா இருக்கும். கொஞ்ச நேரம் ஆறட்டும்னு மூடி விட்டுட்டு, ஆறின பிறகு மாவை வந்து கையாலே நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சுக்கலாம். சின்ன சின்னதா இது போல பால் மாரி நம்ம பிடிச்சு வச்சுக்கலாம். பிடிச்சு வச்சுக்கிற எல்லாத்தையும் இடியாப்ப தட்டுல வச்சு நம்ம வேக வச்சுக்க போறோம். இது வந்து வேக வைக்கும்போது ஒரு துணி போட்டு வேக வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த வேர்வை தண்ணி படாது. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். இது வேகிற டைமில் பார்த்தீங்கன்னா, ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு, அதில் கொஞ்சம் கடலைப்பருப்பு, வெள்ளை உளுந்து, அதுக்கேற்ப பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து வறுத்து லாஸ்ட்டாக இதில் தேங்காயும் சேர்த்து வறுத்து இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தனியாக எதுவும் சேர்க்காம கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். இந்த கொழுக்குட்டையும் வெந்திருக்கு. இதை எடுத்து வச்சுட்டு கொழுக்குட்டைக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டு கடுகு சேர்த்து வெடிச்ச உடனே கருவேப்பிலை சேர்த்துட்டு வேக வச்சுருக்கிற கொழுக்குட்டையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா பரட்டி விட்டுட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி எடுத்தால் கார கொழுக்குட்டை ரெடி. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.